ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜனவரி 1, 2026 புது டிராஃபிக் ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு புதிய விதிமுறை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டுநர் உரிமம் ரத்தாகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது இந்த புதிய விதிமுறைகளில் முக்கியமாக பார்க்கக்கூடியது அந்த சலான் லிமிட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து கிடையாது. இப்போ அந்த சலான் லிமிட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு இத்தனை தடவை தான் நீங்கள் வந்து சலான் பே பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ஃபைன் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைசன்ஸ் வந்து ரத்தாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. இந்த புதிய விதிமுறை ஜனவரி 1, 2026 அமலுக்கு வந்திருக்குது. அதாவது சஸ்பென்ஷன் த்ரெஷ்ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 or more சலான்ஸ் இன் a 1 year period triggers potential suspension அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வருஷத்தில் 5 அல்லது 5க்கும் மேற்பட்ட சலான் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைசன்ஸ் ரத்தாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சலான்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஏதாவது போக்குவரத்து விதிமுறைகள் வந்து மீறி இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய லைசன்ஸ் நம்பர்லையோ அல்லது வண்டியினுடைய நம்பர்லையோ வந்து உங்களுக்கு ஃபைன் வந்து போடுவாங்க. ஸோ அப்படி ஃபைன் போட்டும்போது நம்ம ஆன்லைன் மூலமாக போய் பேமெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 5 தடவைக்கு மேலே நீங்கள் ஃபைன் கட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லைசன்ஸ் வந்து ரத்தாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலிடிட்டி பீரியட் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜனவரி 1, 2026 டிசம்பர் 31, 2026 வரைக்கும் இந்த ஒரு வருஷத்து தான் வந்து எடுப்பாங்க. இதே நீங்கள் வந்து போன வருஷம் நீங்கள் சலான் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு வருஷம் அப்படிங்கிறது வந்து ஜனவரி 1 டிசம்பர் 31 வந்து சொல்கிறாங்க. எந்த மாதிரியான வயலேஷன்ஸ்லாம் கவர் ஆகும்னா எல்லா விதமான வயலேஷன்ஸும் கவர் ஆகுது. குறிப்பாக வந்து ஓவர் ஸ்பீடு ஓட்டுறது, ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறது, சீட் பெல்ட் போடாமல் ஓட்டுறது, சிக்னலில் வந்து ஜம்ப் பண்ணுறது, சிக்னலை மதிக்காமல் நேரடியாக அப்படியே பாஸ் பண்ணிட்டு போகிறது, அப்புறம் நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டி பார்க் பண்ணுறது, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவு, ஸோ இது போன்ற பல ரீசன் வந்து எல்லாமே வயலேஷன்ஸில் கவர் ஆகுது. இதில் எதனா ஒரு 5 வயலேஷன்ஸ் நீங்கள் பண்ணி 5 வயலேஷன்ஸ்க்கு உங்களுக்கு சலான் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுது. இந்த ப்ராசஸ், இந்த சஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் யார் பண்ணுவாங்க? லைசன்ஸ் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓவோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸோ அவங்க அந்த சஸ்பென்ஷனை இனிஷியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லைசன்ஸ் ஹோல்டரை கூப்பிட்டு அவங்க வந்து விசாரிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்குது. டைரெக்டாக வந்து சஸ்பென்ஷன் பண்ண மாட்டாங்க. சலான் வேலிடிட்டி பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக சலான் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகிருச்சு, உங்கள் வண்டிக்கு பேரில் சலான் போட்டாங்க அப்படின்னா 60 நாட்களுக்குள்ளார 45 to 60 டேஸ்க்குள்ளார நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிடணும். அப்படி பண்ணல அப்படின்னா ஃபர்தர் பெனால்ட்டி அல்லது லீகல் ஆக்ஷன் வந்து அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போது உங்களுடைய வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு அகெயின்ஸ்டாவோ அல்லது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பருக்கு அகெயின்ஸ்டாவோ எத்தனை சலான் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அந்த ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் மறக்காமல் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ ஃபைன் போடுறது வந்து நேரடியாக போலீஸ் ஃபைன் போடுறது கிடையாது. நிறையா டிராஃபிக் சிக்னலில் கேமராஸ் வந்து வச்சுருக்காங்க அல்லது மறைமுகமாக அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுவுமே நம்மகிட்ட விசாரிக்க மாட்டாங்க. ஓவர் ஸ்பீடுக்கு மேலே ஸ்பீடு வந்து ஓவர் ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபைனை போட்டுருவாங்க வண்டியினுடைய நம்பருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு அகெயின்ஸ்டாக. அதே மாதிரி சீட் பெல்ட்டோ அல்லது ஹெல்மெட் போடாமல் விட்டால் டேரெக்டாக வந்து ஃபைன் போட்டுடுறாங்க. ஸோ அதனால் எல்லோரும் இந்த சலான் ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து சலான் போடும்போது மெசேஜ் வரும், சம்டைம்ஸ் நம்மளுக்கு வராது. அதனால் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே இங்கே சலான் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது கீழே சலான் நம்பர் இருந்தால் அதை போட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய வண்டி நம்பர், வெஹிக்கல் நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு வண்டியினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு கேப்சா என்டர் பண்ணி கெட் டீட்டெயில் கொடுங்க. அல்லது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணி கெட் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா கீழே எத்தனை சலான் இந்த வருஷம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த சலான் பேமெண்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஸ்டேட்டஸும் இருக்கும். அதே மாதிரி பேமெண்ட் பண்ணுறதுனாலும் பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சலான் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.